Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் நம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய திருசன்னிதானத்தில் அழைத்திருக்கின்ற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற இறைவனாக இருக்கிறார். Praise the Lord. ஆசீர்வதிக்கின்ற இறைவன் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நாம் அனுபவபூர்வமாக சிந்திக்க தாயாம் திரு அவை இந்த ஆண்டை 2025 ஆண்டை யூபிலி ஆண்டாக சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பின் 2025 ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் கடவுள் நம்முடைய உள்ளத்திலும் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். திருப்பாடல் 103 1, 2 இந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். எதுக்காக கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நாம் இந்த திருப்பாடல் 103 நாம் முதல் 2 வசனங்களில் நாம் ஒன்றிணைந்து வாசிப்போம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏற்றிடு. 2வது வசனம், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. மீண்டும் தாவீது சொல்லுகிறார், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே, அவருடைய கனிவான செயல்களதையும் மறவாதே. Praise the Lord. தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் கடவுள் நம்மை நோயிலிருந்து விடுவித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியான அனைத்து நிலைகளிலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு இறை செய்தி நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிறது. நம்மெல்லாம் தெரிந்த திருப்பாடல் 23, நானே நல்லாயன் திருப்பாடல். இதில் கடைசி வசனம் 6வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். உமது அருளும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். Praise the Lord. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய திருவுள்ளத்தில் புடைசூழ்ந்து இருக்கிறோம். கடவுள் நம்மை எவ்வாறு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்கின்ற வேளையில் கடவுளுக்கு நாம எந்த வகையில் நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் எழுந்தேற்றத்துக்கு முன்பாக சொல்லப்படுகின்ற ப்ரிஃபஸ் என்று அழைக்கப்படுகின்ற சபையின் பாடலை பாடுகின்ற வேளையில் அங்கு 4வது பிரிவில் உள்ள பாடல் வரிகள் இவ்வாறு சொல்லப்படுகின்றன. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதால் நீர் எதுக்கும் பெரியவராக மாறுவதில்லை. ஆனால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். Praise the Lord. திருப்பாடல் 24, திருப்பாடல் 24 நம் ஒவ்வொருவரையும் எந்த ஒரு ஏக்கத்தோடு, எந்த ஒரு எதிர்பார்ப்போடு, எந்த ஒரு மன கருத்தோடு இங்கு வந்திருக்கிறோமோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் ஜெபத்தில் அர்ப்பணத்தில் நாம் வைக்கின்ற பொழுது திருப்பாடல் 24வது வசனம், உமது மனம் விரும்புவதை, உனது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, அவர் உமக்கு தந்தருள்வாராக. உன்னுடைய மனம் விரும்புவதை யார் தருவாரு? ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உம்முடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உம்முடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. Praise the Lord. நீங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுகிற பொழுது நீங்கள் அவர்களுக்கு ஆசீராக மாறுகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆசீராக மாறுகிறார்கள். ஆமென். கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நீ அடுத்தவருக்கு ஆசீராக மாறுவாயாக என்று சொல்லப்படுகின்ற அந்த செய்தி நம்மையும் அடுத்தவர்களுக்கு ஆசீராக மாற்றுகின்றார்.
சொல்லுவாங்க, ஆலயத்திற்குள் வருகிற வேளையில கடவுளை சந்திப்பதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திலிருந்து வெளியே செல்கிற பொழுது சாமி கடவுளை என்று நம்மை பார்த்து பலர் கேட்கிறார்கள். ஏனென்றால் நான் கடவுளாக மாற, இயேசுவனுடைய சாயலாக, இறைவனுடைய பாவனையாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைப்பின் துவக்கத்திலேயே படைத்திருக்கிறார். இங்கு நாம் எந்த ஒரு நம்பிக்கையோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். இந்த ஆண்டு முழுவதும், யூபிலி ஆண்டு முழுவதும் எதிர்நோக்கின் திரு அவையாக, பயணிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே வந்தவங்க யாரும் நாம் இந்த இடத்துலையே இருந்தவங்க கிடையாது. நாம் நடந்து வந்திருப்போம், இருசக்கர வாகனத்தில் வந்திருப்போம், அல்லது பேருந்தில் ஏறி வந்திருப்போம், மற்றபடி 4 சக்கர வாகனத்திலையும் வந்திருப்போம். ஆனால் நாம் பயணிக்கின்ற நபர்களாக இருக்கின்ற வேளைகளை ஆண்டவரை நோக்கி எந்த ஒரு மகிமையோடு, மக உன்னதத்தோடு நாம் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம் என்று உணர அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய எண்ணத்தை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். எசையா புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம், அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் வாக்கும் அவ்வாறே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவ்வாறே ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வாக்கும் வார்த்தையும் அவ்வாறே இருக்கும். தொடர்ந்து வாசிப்போம். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, அது ஆண்டவருடைய விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல், அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எல்லாம், என்னை எல்லாம், நம்மை எல்லாம் இந்த திருக்கூட்டத்தில் அழைத்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய திட்டத்தை நாம் அறிந்து தெரிகிற பொழுது அவருடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவரை நோக்கியதாய் வருகின்றன. அந்த ஆண்டவருடைய எண்ணங்களும் நம்முடைய எண்ணத்தில் ஒன்றிணைகிற பொழுது ஆண்டவருடைய அருள் நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக, ஆசிராக அமைகின்றது. இதை நாம் லூக்கா எழுதிய நற்செய்தியில் 13ஆம் அதிகாரத்தில் 11வது இறைவசனம் தொடர்ந்து 13 வரை வாசிக்கிற பொழுது அங்கு என்ன நிகழ்வை பற்றி சொல்லப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது, பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை இந்த உலகத்தில் உள்ள சாமானிய மக்களாகிய நாமே நம்முடைய உறவுகளை நாம் அழகாக, அற்புதமாக, ஆசிராக, கவனத்தோடு பார்த்து வழிநடத்துகின்ற வேளைகளை தொடர்ந்து வாசிப்போம். தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி. தூய ஆவியை நாம் கேட்கிற பொழுது இறைவன் நமக்கு முழுமையாய் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். மத்திய எழுதிய நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரம் 7வது இறைவசனத்தில் நாம் அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். பல நேரங்களில் எதை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய மனமும் நம்முடைய வாழ்வும் எதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது? நாம் எந்த கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறோம்? இதோ சொல்லுவாங்க, எங்கேயோ சாவியை தொலைச்சிட்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல சாவியை தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. ஆண்டவரிடம் போய் எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரிடம் அதிகமாக நாம் கேட்கிறது எதுவாக இருக்க வேண்டும்? தூய ஆவியாருடைய அருள் வரங்களாக இருக்க வேண்டும். அன்பு, அமைதி, சமாதானம் என்கின்ற ஆசீர்வாதமான புண்ணிய கொடைகளை நாம் மீண்டும் மீண்டும்
தூய ஆவியாருடைய அருட்கடிகளாக கேட்கிற வேளைகளை கண்டிப்பாக கொய்யா மரத்திலிருந்து எதுதான் வரும்? இன்னைக்கு புதிய புதிய உத்திகள் வழியாக கிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஆனால் உண்மையாக எந்த மரத்துலேருந்து எது வருமோ, நல்ல மரத்துலேருந்து நல்ல கனிகளை ஆண்டவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியாருடைய பிள்ளைகளாக, தூய ஆவியாருடைய இறைமக்களாக நாம் இருக்கிற வேளையில் தூய ஆவியாருடைய கனிகளை, வரங்களை கேட்டு நாம் சுபிக்க அழைக்கப்படுகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தூய ஆவியாருடைய அருளை கேட்போம். ஏனென்றால் விவிலியத்தினுடைய துவக்க வார்த்தை, யார் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்? தூய ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். அற்புதமாக அழகாக சொல்லுகிறீர்கள். கடவுள் உங்களுடைய நா வழியாக, உங்களுடைய சிந்தனை வழியாக, உங்களுடைய உள்ளம் வழியாக நீங்கள் எண்ணுவதையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்ற வேளையில் கடவுளுடைய வல்லமைக்காய் நாம் சுபித்திடுவோம். இதோ மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் இறைவசனத்தில் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. பல நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் கடவுளுடைய தூய உள்ளம் போல, இதயம் உள்ள உள்ளம் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற வேளைகளை வாசிப்போம். இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் நாம் ஆண்டவரை நம்பி இல்லாமல் நான் என்னுடைய சுய காலிலேயே, என்னுடைய சுயத்திலேயே இருக்கிற பொழுது என்னாகிறது? சொல்லுவாங்களே, உனக்கு ரொம்ப ஏறி போச்சுடா. என்ன ஏறி போச்சு? ஆனா இங்க அது இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிற வாசிப்போமா? இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை தொட காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை ஆண்டுகளாய் நாம் வேதனையில், துயரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தொட காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய தொடுதல் நம்மை தொடுவதற்கு நான் அவருடைய இடத்தை நான் தயார் செய்ய வேண்டும். அப்படி தயார் செய்யாமல் இருக்கிற பொழுது அங்கு ஆண்டவருடைய இடம் இல்லாமல் போய்விடுகிறது. இதோ என்னுடைய இடது பக்கத்தில் ஒரு டம்ளரில் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அந்த டம்ளர் சுத்தம் இல்லாமல் அழுக்காக இருந்தால் என்ன பண்ணணும்? அதை முழுமையாய் கழுவி இருக்கிற பொழுது அதில் நாம் தண்ணீரை ஊற்றலாம், ஜூஸ் ஊற்றலாம், காஃபி ஊற்றலாம், நம்மளுக்கு பிடிச்சமான சாக்லேட் கூட ஊற்றலாம். ஆனால் அழுக்காக இருந்தால் எதற்கும் பயன்படாது. கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் பாத்திரங்களாக, கலன்களாக நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இந்த பீடத்து மேலே 3 களம் இருக்கிறது. ஒரு களத்தில் தங்க பாத்திரத்தால் உள்ள களம், 2வது வெள்ளியிலால் அமைந்தது, 3வது கண்ணாடியால் அமைந்தது. சரிங்களா? இதில் 3லையும் உள்ளதை எதை எடுத்து குடிப்பீங்க? கொஞ்சம் யோசிங்க. தங்கத்தால் உள்ள களத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா நாம் குடிக்கவே கூடாது. சாக்ரட்டிஸ் ஒன்று கொடுத்தாங்கல்ல, என்ன கொடுத்தாங்க? விஷம் கொடுத்தாங்க. அது தங்க களத்தில் இருக்குது. வெள்ளி களத்தில் ஒன்றுக்குவே பயன்படாத ஒரு காஃபி பவுடர் கலந்த காஃபி இருக்குது, கெட்டு போயிடுச்சு. 3வது கண்ணாடி டம்ளரில் தூய்மையான தண்ணி இருக்குது. அப்போ எதை எடுத்துக்குவீங்க? எங்க விலை உயர்ந்ததுங்க? தங்க விலை உயர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். நாம எதை உடுத்துகிறோம், எதை நாம் வைத்திருக்கிறோம் முக்கியம் அல்ல. நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்வில் யாரு நம்ம கூட இருக்கிறாங்க, அதுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசப்பா என் கூட இருக்கிறாரு. எப்படி? இறை வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையின் மூலமாக என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையின் மூலமாக என்னுடைய வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பல நேரங்களில் நாம பல விஷயத்துக்காய் பலரிடம் ஓடி போய் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல
நமக்கு ஆசிரையும் அருளையும் நம்பிக்கையும் கிருபையும் கொடுக்கிற தேவன் இறை வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடுகளில் அரசர்கள் வழியாக இறைவாக்கினர் வழியாக பேசிய இறைவன் இன்னைக்கு இறுதியாக தன்னுடைய ஒரே மகன் வழியாக இயேசு கிறிஸ்து வழியாக நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உரையாடுகின்ற ஆண்டவரிடம் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோமா? எவ்வாறு மார்த்தாள் மரியாள் இயேசுனுடைய நெருங்கிய நண்பர்கள், அவங்க இருவரும் ஒருவர் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஒருத்தங்க ஏசப்பா கூட அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க. ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இயேசுவே ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதான், நான் இங்கே பிஸியாக இருக்கிறேனே, என்னுடைய சகோதரி அவங்க பாதத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்களே. அப்படி கேட்கும் பொழுது இயேசு என்ன சொல்கிறாரு? அவரிடமிருந்து நல்லது எடுத்துக்கொள்ளப்படாது. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய இல்லத்தில் எவ்வளவு நேரம் நாம் ஆவலோடு வாஞ்சையோடு நாம் இருக்கிறோமோ, ஆண்டவர் நம்மை இறுதி வரை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் நாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நிறைவேறிவிட்டு முடித்து விட்டு எங்கே போன ஆசைப்படுறோம்? கேட்கலையே. எங்கே போனோம்? விண்ணகம். யாரால விண்ணகம் போகணும் ஆசைப்படுறோம்? எல்லாருக்கும் ஆசைதான். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த மண்ணுலகில் நாம் எங்கே இருக்கணும்? ஆண்டவருடைய திரு இல்லத்தில் விண்ணகமாகிய இந்த பூ உலகத்தில் விண்ணகமாகிய கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுதுதான் நாம் அவருடைய பிரசனத்தில் என்றென்றும் இருப்பதற்கான வழியாக வாய்க்காலாக அமைகிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யாரெல்லாம் அயனாவரம் பக்கத்திலிருந்து இங்கே வந்திருக்கவங்க? அயனாவரம் அல்லது வில்லிவாக்கம் அல்லது அம்பத்தூர் எஸ்டேட் அந்த பக்கத்தில் வந்தவங்களாம் யாரெல்லாம்? யாரும் இல்லையா? நான் ஒருத்தர் பார்த்தானா? சரி, ஓகே. அப்படி வருகிற பொழுது இந்த இடத்திற்கு செல்லுகின்ற வழி போர்டு, அம்பத்தூர் போகிறதுக்கான வழியை போட்டிருக்காங்களே, போர்டு போட்டிருக்காங்களே. அம்பத்தூருக்கு எப்படி போகணும், அண்ணா நகருக்கு எப்படி போகணும்? வேறு பக்கமாக போகணும். அப்போ அந்த போர்டு போட்டிருக்குது. அந்த போர்டு போட்டிருக்க இடத்துலையே நம்ம நின்று இருந்தா இங்கே வந்துட முடியுமா? ஏன்னா அங்கே போர்டில் பேர் போட்டிருக்குது, அம்பத்தூர் செல்லுகின்ற வழி இதுதான் போட்டிருக்குது. அப்போ நான் அந்த அம்பத்தூர் போட்டு அங்கேயே நின்று முடியுமா? முடியாது. ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் என்றால் நாம் பயணித்து அது வெறுமே வழிகாட்டுகின்ற ஒரு பாதையாக இருக்கிறது, வழிகாட்டுகின்ற ஒரு போர்டாக இருக்கிறது தவிர மாறாக அதுதான் இறுதி இடம் இல்லை. அதே போன்றுதான் நாம் செல்ல வேண்டிய பாதை ஆண்டவரை நோக்கி இருக்கிற பொழுது ஆண்டவருடைய திரு இல்லத்தில் நாம் எவ்வாறு வாஞ்சியோடு நாம் இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திலும் 60 நிமிடங்களும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 60 நொடி குறையாமல் ஆண்டவர் கொடுக்கிறார். என்னைக்காவது கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காரா? அதிகமாக தான் கொடுத்துருக்காரு. எப்படின்னா 365 நாள், 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்னது, ஒரு வருஷம் ஒரு நாள் சேர்த்து தான் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு அதிகமாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம எப்படி ஆண்டவருடைய திரு இல்லத்தில் நம்பிக்கையோடு ஆசீரோடு இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் கடவுள் வல்லமையான தேவன். அவரோடு நாம் இருக்கிற வேளையில் எவ்வாறு ஆபிரகாம் இறைவனோடு, தந்தையாக இறைவனோடு உரையாடினார், அதே போன்று மோசேயும் ஆண்டவரோடு உரையாடினார். இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு உரையாட வந்திருக்கிறோம், ஆண்டவரோடு பேச வந்திருக்கிறோம், ஆண்டவரோடு கதைக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரோடு உடனிருக்க வந்திருக்கிறோம். எவ்வாறு மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது போல நாம் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் இருந்து ஆண்டவர் எனக்காய் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் எனக்காய் வல்லமையாய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம், யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய உள்ளம் ஆண்டவருடைய திரு இல்லமாக அமைகிற பொழுது கடவுள் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கின்றார். சென்ற வாரம், சென்ற ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை பெஞ்சுதா நம்ம ஊரில்? சரி, ஓகேங்களா. ரொம்ப நாள் கழிச்சு கிறிஸ்மஸ்க்கு அப்புறம்
ஒரு 20 நாள் கழித்து மழை பெய்யுது. சரி, உடனே வந்து ஒரு அம்மா அவங்களுடைய பையன்கிட்ட சொல்கிறாங்க, டேய் நல்ல மழை பெய்யுதுரா, அந்த மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த பையனை போய் என்ன பண்ணுறாப்புல, வெளியில் அந்த சோன் பெய்கிற மழையில் பாத்திரத்தை வச்சுட்டு ஓடி வந்துடுறாப்புல. மழை பெய்யும்போது வச்சுட்டு வந்தாரா இல்லை வெயில் அடிக்கும் போது வச்சுட்டு வந்தாரா? மழை பெய்யும்போது வச்சுட்டு வந்துடுறாப்புல. சரி, மழைலாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காலையில், டே கண்ணா அந்த பாத்திரத்தை கொண்டு வா, அதில் தண்ணி இருக்க கொண்டு வா. உடனே ஓடி போய் கொண்டு வரான். ஆனால் அந்த பாத்திரத்தில் சுத்தமாக என்ன இல்லை, தண்ணி இல்லை. என்ன கரெக்டாக சொல்கிறீங்க, தண்ணி இல்லை. உடனே அந்த அம்மா பார்க்குறாங்க, பாத்திரத்தில் ஏதாவது ஓட்டக்குதா அப்படின்னு திருப்பி பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்து தண்ணி இல்லை. என்னடாச்சு, எப்படா தண்ணி இல்லை அப்படின்னு கேட்கும்போது என்னாச்சு, பல நேரங்களில் நாம் கடவுளுடைய பிரச்சனத்தில் வரோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம், கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எத்தனை பலன் கொடுத்தது? 60-100 மடங்கு கொடுத்தது. நீங்கள் வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதைகள் அல்ல, நீங்கள் பாதையின் மீது விதைக்கப்பட்ட விதைகள் அல்ல, நீங்கள் முச்செடியின் மத்தியில் விதைக்கப்பட்ட விதைகள் அல்ல. நீங்க யாரு? நல்ல நிலத்தை விதைக்கப்பட்ட விதைகள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு எத்தனை மடங்கு பலன் கொடுக்க இருக்கிறீங்க, அதுதான் முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். அந்த பாத்திரத்தை அந்த சிறுவன் தெரியாம கவுத்து வச்சதுனால என்னாச்சு, ஒரு சொட்டு தண்ணியும் அதுக்குள்ள போகாம இருக்கிற மாதிரி உள்ள பிள்ளைகள் நாம கிடையாது. ஆனால் நம்மை ஆண்டவர் இந்த வேளை நாளாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதித்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அனுபவித்து வாழுகின்ற பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பலர் ரொம்ப பிஸியா இருக்கிறோம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம், நேரமே இல்லை, 24 மணி நேரமும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கின்றோம், உழைத்து கொண்டே இருக்கிறோம். எதற்காக? இந்த உலக வாழ்க்கைக்காகவா, விண்ணக வாழ்வுக்காகவா? விண்ணக வாழ்வுக்காக நான் இதை தயாராய் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கின்றோம். ஆனால் அதில் எத்தனை மடங்கு பலன் கொடுக்க இருக்கிறோம்? 40 ஜஸ்ட் பாஸ். நான் 10ஆம் கிளாஸில் 40 மார்க் எடுத்துட்டா என்னாச்சு, பாஸ். என் பேர், என் நம்பர், என் ஃபோட்டோ எல்லாம் வரும், பேப்பர் வரும். மொதல் பக்கத்தில் வரணும்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 100க்கு 98 அதுக்கு மேலே இருந்தால் தான் முதல் பக்கத்தில் ஃபோட்டோ வரும். அன்புக்குரியவர்களே, நாம் பலன் கொடுக்கின்றோம். ஆனால் எத்தனை அளவுக்கு பலன் கொடுக்கிறோம் என்பதுதான் இன்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கேட்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. தோபித்து புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம். தோபித்து புத்தகத்தில் 6வது அதிகாரம் 18வது இறைவசனம். அவளுடன் நீர் கூடும் முன் முதலில் நீங்கள் இருவரும் எழுந்து நின்று மன்றாடுங்கள். விண்ணக ஆண்டவர் உங்கள் மீது இறங்கி காத்திரள வேண்டுங்கள். அஞ்சாதீர், உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள். நீர் அவளை பேய் நின்று விடுவிக்க அவள் உம்மோடு வருவாள். அவள் வழியாக உமக்கு குழந்தைகள் பிறக்கும். அவர்கள் உமக்கு சகோதரர்கள் போல் இருப்பார்கள் என நம்புகிறேன். எனவே கவலை வேண்டாம் என்றார். அன்புக்குரியவர்களே, சாரா என்கின்ற பெண்மணி யாரையெல்லாம் திருமணம் செய்கின்றாரோ, திருமணம் செய்த அந்த இரவே என்னாகிறது, யார் இறந்து போறா? திருமணம் செய்கின்ற நபர் இறந்து போய்விடுகிறார். அவ்வாறு ஒருத்தர்கிட்ட இல்லை, 2 பேரும் இல்லை, அப்படியே வழி வழியாக செல்கிறது. இறுதியாக பார்க்கிற பொழுது தொபியா இங்கு முன் வருகிறார். நீ எனக்கு சொந்தக்காரங்க, நீ என்னுடைய உறவினர், நான் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையில் தொபியா சாராவை மணந்து கொள்ளுகிற வேளையில் என்ன பண்ணுறாங்க பார்க்குற பொழுது 8ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம். சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுகையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி காத்திரளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். நம் கடவுள் நம் மீது இறங்கி காத்திரளுமாறு மன்றாடுவோம். இரவுக்கு தூங்க செல்வதற்கு முன்பாக நாம் எதை செய்கின்றோம்? தொடர்ந்து வாசிப்போம்.
சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். இருவரும் முழந்தாள் படியிட்டு மன்றாடினார்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? ஜெபித்து தூங்குறோமா? தூங்கின பழக்கம்லாம் இருந்துச்சு, அப்படி தானே? தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோமா இல்லையா? வீட்டில் உண்டு. இன்னைக்கு எப்படி இருக்குது? படுக்கை பக்கத்தில் ஒரு கொல்லி வாய் வச்சுக்கிட்டு அதையே நோண்டிக்கிட்டு அப்படியே தூங்குறது. கடைசியில் அந்த கொள்ளிவாய் பிசாசில் என்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் அதே கனவாக வருது, பேயாக வருது, சாத்தானாக வருது. இன்னைக்கு இப்படி வர்றதில்லை, விதவிதமாக நம்மை முழுமையாக நாசம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் கிடைச்சா நம்ம எதுக்கு முன்னாடி தான் உட்காடுறோம்? அழகான தொலைக்காட்சியாக தெரியல, சீரியல் பேரை வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்போம். பல நேரங்களில் ஃபாதர் நான் எல்லாம் பார்க்குறதில்ல ஃபாதர், நல்லது தான். ஆனால் பல நேரங்களில் என்ன பண்ணுறோம்? அந்த தொலைக்காட்சிக்கு முன்பாகவும், அந்த சீரியலுக்கு முன்பாகவும், அந்த திரைப்படத்துக்கு முன்பாகவும், நாம் மொபைலுக்கு முன்பாகவும் நம்முடைய நேரம் செலவழிக்கப்படுகிறது. நாம் தூங்க போகிற பொழுது குடும்பமாய் செய்த ஜெபங்கள் இன்று அந்த இடத்தை எது பிடிக்குது? செல்ஃபோன் பிடிக்க ஆரம்பிக்கிறது. பேய் பிடிக்க ஆரம்பிக்கல, செல்ஃபோன் நம்மளை அப்படியே பிடிக்க ஆரம்பிக்குது. நம்முடைய பார்வையால் இன்னைக்கு நாம் கடத்தலில் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம்னா நம்முடைய அதனுடைய சுவை தெரியுதோ இல்லையோ, கண்ணால் நாம் சுவைக்கின்றவர்களாக அதை வாங்குகிறோம். தொலைக்காட்சியில் விதவிதமான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். அதில் எது பிடிக்குது? குழந்தைகளுக்கு அழகாக அற்புதமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது பிடிக்குது, அதுதான் வேணும் சொல்லி குழந்தைங்க கேட்குறாங்க. அதான் நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அது நல்லதல்ல, உடலுக்கும் வாழ்வுக்கும் நல்லதல்ல என்று தெரிந்திருந்தாலும் அடம்பிடிப்பதால் பல நேரங்களில் அதை வாங்கி கொடுக்கிற ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. குழந்தைகளுக்கு நாம் அன்பு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு குழந்தைகளுக்கு நாம் செல்லம் கொடுத்து வளர்க்கின்ற ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தள்ளப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களில் என்ன நான் தள்ளுகிற பொழுது உடனே நான் கீழே விழுதுறேன்னா விழுவதில்லை. ஏன்னா என் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிற பொழுது, என்னுடைய பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற பொழுது நான் கீழே விழாமல் அனைத்தும் பாதுகாக்கப்படுகிறது. அதே போன்று நான் கடவுளுக்குள் நெருங்கியவனாக இருக்கிற பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், இப்படி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, இறைவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். இன்னைக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தை பார்ப்பதற்காக நம்மை இறைவன் பாதுகாத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிற பொழுது நாம் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யணும்? குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். எங்கு இருவர் ஒரே எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அங்கு உங்கள் மத்தியிலே வாழுகிறேன், வாசம் செய்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று கூறுகின்ற தேவனுடைய அன்பின் பிரசன்னத்தில் இருக்கிற வேளைகளை நாம் குடும்பமாய் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம், குடும்பமாய் இறைவார்த்தை பகிர அழைக்கப்படுகின்றோம், குடும்பமாய் ஜெபமால ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்க. என் பையன் வேலை செய்கிறான், என் பொண்ணு வேலை செய்கிறா, என்னுடைய கணவர் வேலை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன், நேரமே இல்லை அப்படின்னு சொல்வது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கை பொய்த்து போனதாய் மாறிவிடும். நேரத்தை குடும்பமாக நம்ம எங்கே எப்போ உட்காடுறோம்? டிவி பார்க்க உட்காடுறோம், குடும்பமாய் தேட்டருக்கு போகிறதுக்கு உட்காடுறோம், குடும்பமாய் ஒரு மாலுக்கு போகிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் குடும்பமாய் ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் குடும்ப ஜெபம் செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா? தொடர்ந்து வாசிப்போம் இதை. எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி, வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தடுத்து பாதுகாத்து வழி நடத்துகின்றார். எவ்வாறு? நம்முடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை நமக்கு முன்பாக அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு முன்னாடியே அனுப்புகிறார், நமக்கு பின்னாடி இல்லை, நமக்கு முன்னாடி அனுப்புகிறார். நாம் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் நமக்கு முன்பாக செய்து வைத்திருக்கின்ற இறைவன் நம்மோடு இருக்கிற பொழுது
அந்த சாராவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் திருமணம் என்பது கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை வாழ முடியாமல் கைவரியும் கிடச்சது வாய்க்கேட்டலையே என்று சொல்வதைப் போல அந்த சாரா என்கிற பெண்மணி திருமணம் செய்த அந்த இரவே கணவன் மரித்து போய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எப்படியெல்லாம் உலகம் பேசியிருக்கோம், எப்படியெல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்க பேசியிருப்பாங்க, எப்படியெல்லாம் சுற்றி உள்ளவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த சாராவை பற்றி. ஆனால் இறுதியாக தொபியா சாராவை அழைத்து, வா நாம் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடம் மன்றாடுவோம் என்று சொல்லப்படுகின்ற இறைவசனத்தில் மன்றாடுவது எப்படி? பல நேரங்கள் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் மன்றாட்டு என்பது அர்த்தமில்லை. ஆண்டவரை போற்றி புகழ்வது, ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை திருட்டு வணங்குவது, ஆண்டவர் நமக்காய் செய்த அனைத்து காரியங்களுக்காய் நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்பது. அதனால தான் துவக்கத்தை சொன்ன திருப்பாடல் 103 1 2 வசனம் அதுதான் நமக்கு சொல்லுகிறது. அவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே என் மகனே என் மகளே என்று. தொடர்ந்து வாசிப்போம் 6வது வசனம். நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்கோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினல் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறி அன்று இரவு உறங்கினர். நாமும் சொல்வோமா? ஆமேன் 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 ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஜெபத்தினுடைய வல்லமை சாவு என்கின்ற பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் எனக்கு மீண்டும் மீண்டும் பட்ட காலையிலே படும் என்று சொல்வது என்ன? திரும்பி திரும்பி அதில் தான் படும். ஏன்னா நாம் குணமடைந்தவர்கள் போல் இருந்தாலும் திரும்பவும் அந்த பள்ளத்தில் விழுவது இயல்பாக மாறிவிட்டது. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு தடைகள் அனைத்தையும் நாம் இரவு தூங்குக்கு போகிற பொழுது குறைந்தது இருவர் கணவன் மனைவியாக பெற்றோர் பிள்ளைகளாக முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை போற்றி இந்த நாள் முழுவதும், ஏசப்பா எனக்கு என்னெல்லாம் நல்லது செய்தீர், ஏசப்பா என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றினீர், ஏசப்பா என்னை எப்படியெல்லாம் வழிநடத்தினீர் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவருடைய அருளை, ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த உதவி செய்வதற்காக எனக்கு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, இதைவிட அடுத்த முறை இன்னும் செய்ய வழிவகை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று நன்றி உணர்வோடு ஆண்டவரை போற்றுகிற பொழுது அங்கு யார் இருக்கிறா? உங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களும் நன்றி உணர்வோடு பேசவும், நன்றி உணர்வோடு ஆண்டவரை புகழ்வதற்கான ஒரு வல்லமையை கிடைக்கும். பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே ஆண்டவரே ஏன் வீட்லேயே வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, எப்பயும் என்னுடைய குடும்பத்திலேயே கஷ்டம் வருது, பக்கத்தில் பாருங்கள் ஆண்டவரே அவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஒன்றுமே நடக்கலையே ஆண்டவரே என்று பல நேரங்களில் நாம் புலம்புவதுண்டு. பல நேரம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்ன ஆண்டவரே நோட்டும் பணவோடு வந்துட்டீங்களா? என்ன எங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் மாற்றி 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 திரும்ப 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 பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஒரு பிரச்சனை தாண்டினா அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை தாண்டினா இன்னொரு கட்டு தாண்டினா இன்னொரு வேதனை துயரம் என்று நோட்டும் பேனாவோடு வந்துட்டீங்களா ஆண்டவரே என்று பல நேரங்கள் நம்ம சொல்லுவதுண்டு. நாம் ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கின்ற வாழ்வு, இந்த உயிரும் இந்த உடலும் இந்த நற்சுகமும் ஆண்டவர் கொடுக்கலனா இன்னைக்கு நாம் இந்த அளவுக்கு நடந்து ஓடி ஆலயத்துக்கு வந்திருக்க முடியாது. எங்கே போயிருப்போம்? பக்கத்தில் இருக்க ராஜீவ்காந்தி ஜிஹெச்சில் போய் படுத்திருப்போம். பிரைஸ் லார்ட். ஆனால் நம்ம அப்படி கூட வைக்கவே இல்லை. ஆண்டவர் நம்மை நல்ல ஒரு சுகத்தோடு ஆண்டவர் நமக்கு வல்லமையாய் கொடுத்திருக்கிறார். சென்ற வாரம் நாம் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நம்மை ஆண்டவர் இந்த திரு இல்லத்தில், இந்த அபிஷேக ஆலயத்தில், இந்த உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய மக்களாய் நம்மை இங்கு அழைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். நாம் நன்றி சொன்னாதாங்க
நம்முடைய பிள்ளைங்களும் நன்றி சொல்வாங்க. நாம் நல்லது பேசினா தாங்க நம்முடைய பிள்ளைங்களும் நல்லது பேசுவாங்க, சொல்லுவாங்க. என் பிள்ளை என்ன வார்த்தை பேசுகிறான்? கெட்ட வார்த்தை பேசுகிறான். கெட்ட வார்த்தை இல்லைங்க, கேட்ட வார்த்தை. யார்கிட்டது கேட்ட வார்த்தை? நான் சொல்லுங்க, நாம் நடக்கிற விஷயங்கள், நாம் மாற்றி மாற்றி பேசுகிற வார்த்தை, அது கேட்டு 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 கெட்ட வார்த்தையாக அந்த பிள்ளைங்களுடைய காதில் விழுந்து அந்த பிள்ளைங்களும் அந்த வார்த்தைகளை பேசுவதற்கான ஒரு திறனாக மாறிவிடுகிறது. வெளியே போய் கேட்டு 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 அந்த கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தையாக பேசுகின்ற ஒரு நிலையாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் பேசுகிற பொழுது, திருப்பாடலை இல்லங்களில் வாசிக்கின்ற பொழுது, மகிமைக்குரிய பாடல்களை நீங்கள் ஆண்டவருடைய திருள்ளத்தில் அல்ல, உங்களுடைய திரு இல்லத்தில் வாசிக்கிற பொழுது, படிக்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது இறைவன் உங்களை மகத்துவமாய் முழுமையாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமாம் சாமி, அதனால தான் நாங்கள் மாதா டிவி ஆன் பண்ணிவிட்டு நாங்களாம் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்போம், திட்டினாலும் மாதா டிவி ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றீங்களா? பல நேரங்களில் மாதா டிவி ஓடுது ஃபார் நல்லது தான் போகுது, ஆராதனை போயிட்டுருக்கோம், நம்ம கீழே இங்கே ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், தேவையில்லாத வார்த்தை பேசிகிட்டு இருப்போம். கடவுளுடைய வார்த்தையோடு நாமும் அங்கே இருக்கிற பொழுது தான், வெளியில் மழை பெய்கிற பொழுது வைத்திருக்கின்ற பாத்திரம் எப்படி வச்சிருக்கிறோம் என்பது முழுமையாக இருக்கிறது. இரண்டாவது பார்க்கிற பொழுது அரசராகமம் 20வது அதிகாரம் 1வது இறைவசனம். அரசராகமம் 2வது புத்தகம் 20வது அதிகாரம் 1வது இறைவசனம். அந்நாட்களில் எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். ஆமோஸின் மகன் இறைவாக்கினர் எசையா அவரிடம் வந்து, இறைவாக்கினர் எசையா யார்கிட்ட போறாரு? எசேக்கியா என்கின்ற அரசரிடம் போகிறார். வாசிப்போம். எசையா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். எதுக்கு? தொடர்ந்து வாசிப்போம். ஏனெனில் நீர் சாவினின்று பிழைக்க மாட்டீர் என்றார். ஏன்னா நீர் சாவிலிருந்து பிழைக்க மாட்டீர். வீட்டில் உள்ள எல்லா கணக்கு வழக்குகளும் முடிப்பா, ஏன்னா நீ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போற? மரித்து போக போகிறாய் அப்படின்னு யார் சொல்றா? எசையா ஒரு இறைவாக்கினர் அரசனுக்கு சொல்லுகிறார். அரசன் எசேக்கியா அரசனுக்கு சொல்லுகிறார். சொல்லுங்க, படிப்போம். எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்கு உரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதை. அதாவது அவர் செய்த, யார் செய்த? அந்த அரசன், எசேக்கியா அரசன் செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்றாங்க? செவுத்த பார்த்து. பல நேரங்களில் என்னாச்சு, யாராவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மூக்க சிந்திட்டு யார்கிட்ட போய் சொல்லுவோம்? பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட போய் சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுவோம், ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தர்கிட்ட போய், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்களா எப்படிலாம் நடக்குது, பார்த்தீங்களா என்னுடைய வீட்டில் தான் இது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு சொல்லிட்டு நாம் யார்கிட்ட போய் சொல்லுவோம். ஆனால் இங்கே எசேக்கியா அரசன் யாருக்கிட்டேயே போய் சொல்லலை. தான் திரும்பி செவுத்திடம், அங்கே செவுத்துல இல்லை, திரும்பி மற்றவரிடம் போய் சொல்லாமல் செவுத்தில் திரும்பி சொல்லுகிறார். அவர் செய்த நன்மைத்தனங்களை எல்லாம் ஒன்றொன்றா சொல்லுகிறார். 2வது வசனம் 3வது வசனம் தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி உன் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்கு உரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது நான் எப்படி உம்முடைய திருமுன் நம்பிக்கைக்கு உரியவனாய் நடந்து கொண்டேன்னு சொன்று. நான் அடுத்தவங்களுக்கு திருமுன் கிடையாது, அடுத்தவங்க முன்னாடி நான் நல்லா நடந்த முடியாது. கடவுளுக்கு முன்னாடி நான் உண்மை உள்ளவனாக, நீதி உள்ளவனாக, தகுதி உள்ளவனாக, கடவுளுக்குரிய செயலில் நான் நடந்தேன் என்று தொடர்ந்து வாசிப்போம். உமது பார்வையில் நேர்மையானதை செய்தேன் என்பதையும் நினைத்தேன். உம்முடைய பார்வையில் நேர்மையானதை செய்தேன். நான் மனுஷனுடைய பார்வையில் அல்ல, அப்பா அம்மா பார்வையில் அல்ல, அடுத்தவங்க பார்வையில் அல்ல, போலீஸ் பார்வையில் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய பார்வையில் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்வையில் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நான் நேர்மையாக நடந்து கொண்டேன். அடுத்தவங்க பார்வையில் நம்ம பணம் கொடுத்தா போதும், பொருள் கொடுத்தா போதும், சிரிச்சா போதும், பல்லளிச்சா போதும், ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல.
உள்ளத்தை பார்க்கிறார். இதோ இறைவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய எண்ணத்தை பார்க்கிறார், நம்முடைய வாழ்வை பார்க்கிறார். இருளாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, இறைமக்களாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்முடைய எண்ணத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிப்போம். என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார். எசையா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. அப்பனா அதாவது நாம் யாரிடம் சொல்ல வேண்டும்? பல நேரங்களில் நாம் அடுத்தவங்கிட்ட சொல்றதுனால என்ன ஆகுது? அப்படியாப்பா, உனக்கு கஷ்டமா, உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுவாங்க? பின்னாடி தேவை தேவை, நீ இது உனக்கு இது தேவை ப்ளஸ் இன்னும் தேவை அப்படின்னு அடுத்தவங்க சொல்லுவது இயல்பு, ஏன்னா மனித இயல்பு. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, இரக்கம் உள்ளவர். கடவுள் எப்பொழுதும் மன்னிக்க வல்லவர், கடவுள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வல்லவர். நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் தன்னுடைய தோற்பைகளில் சேர்த்து வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்ப? அடுத்தவங்க கிட்ட, புருஷன்கிட்டயோ பொண்டாட்டி கிட்டயோ மற்றவங்கிட்டயோ போய் கண்ணீர் சிந்துவதல்ல, மாறாக ஆண்டவரிடம் நாம் கண்ணீர் சிந்துகிற பொழுது, ஆண்டவரிடம் நாம் மண்டியிட்டு மண்டாடுகிற பொழுது, அவர் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய கண்ணீரையும் அவர் தன்னுடைய தோற்பைகளில் சேர்த்து வைக்கிறார். அடுத்தது என்ன ஆச்சுன்னு சொல்லி தொடர்ந்து வாசிப்போம். 5வது வசனத்தில், நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. பார்த்தீங்களா? முதல் வசனத்தில் எசையா சொல்றாரு, எசேக்கியா பார்த்து உன் வேலை கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் பாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அதே எசேயா இறைவாக்கினர் திரும்பியும் போய் என்ன சொல்றாரு? உன் தந்தை தாவீதின் கடவுளாக ஆண்டவர் கடவுள் உன் மீது இரக்கம் கொள்ளுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்கு செல்வாய். உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன். மேலும் இடைக்கே நீ இறந்து போவாய் என்று சொன்ன வார்த்தைகள் இன்னும் எத்தனை வருஷம் சேர்க்கிறார் ஆண்டவர்? 15 ஆண்டுகள். பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் இன்னும் ஆயுள் கூட வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்துவோம், ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் மன்றாட வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும்தான் அழ வேண்டும். ஆண்டவருடைய திருசன்னிதானத்தில், ஆண்டவருடைய பார்வையில் தான் நாம் நம்முடைய ஒவ்வொரு குறைகளையும், ஒவ்வொரு கரைகளையும், ஒவ்வொரு வேதனைகளையும், ஒவ்வொரு கஷ்டங்களையும் யார்கிட்ட போய் சொல்லணும்? இனிமேல் யார்கிட்ட சொல்ல மாட்டீங்க, பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் வல்லமையாய் மாற்றிட. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை வல்லமையாய் மாற்றிடுவார். அன்புக்குரியவர்களே, இதோ இறப்பு என்பது சாபம் அல்ல. அப்படி இருந்தாலும் இழக்கின்ற வேளைகளை, நம்முடைய வாழ்வை இன்னும் நீடிக்கின்ற காலத்தை யார் கொடுக்கிறா? ஆண்டவர் கொடுக்கிறாங்க. இதோ சாராள் தொபியா தம்பதியர்கள் திருமணமான உடனே அவங்க சாராவுடைய ஒவ்வொரு கணவனும் அப்பயே இறந்து போகிறான். ஆனால் சாரா தொபியா தம்பதியர்கள் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடம் மன்றாடுகிற பொழுது கேட்குறாங்க, எவ்வாறு ஆதாம் ஏவாளை, ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளையும் ஏவாளுக்கு ஏற்ற ஆதாமையும் யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். உங்களுடைய கணவன் யார் கொடுத்தா? நீங்க போய் பொண்ணை பார்த்து பையனை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து நீங்க தேடி இருக்கலாம். ஆனால் இவனுக்கு இவள், உங்களுடைய கணவனுக்கு நீங்க தான் என்பது யார் கொடுத்த ஆசீர்வாதம்? ஆண்டவர் உங்களுக்காய் கொடுத்த ஆசீர்வாதம். எனவே அந்த ஆசீர்வாதத்தை என்ன சொல்லணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் புதுசாக ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே, அப்படியும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தான் தெரியும் அந்த வார்த்தைகள்லாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விதவிதமான வார்த்தைகளை, கணவனை பார்த்து மனைவியை பார்த்து, ஏன் கடவுள் கொடுத்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு நிலையாக இருக்கிறது. எவ்வளவு அழகா ஆண்டவர் கொடுத்த குழந்தையாக இருந்தாலும் பல நேரம் என்ன பண்ணுறோம்? பெற்றெடுத்துட்டு என்ன பேர் வைக்கிறோம்? காண்டாமிருகம்னு பேர் வைக்கிறோம். இதாவது பரவாயில்ல, சிரிக்கிற மாதிரி இருக்குது. விதவிதமான பேர் வச்சு கூப்பிடுறீங்களே பிள்ளைங்களை. கடவுள் உங்களை பெற்றோராக மாற்றியது எப்படி? நீங்கள் குழந்தையை ஈன்றெடுத்ததால் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றெடுத்தீங்க.
வாங்குனீங்க. அதனால தான் நீங்கள் உங்களை கடவுள் என்ன சொல்றாரு, மக்கள் என்ன சொல்றாங்க, பெற்றோர்கள். நீங்கள் பெற்றதால் உங்களை என்ன சொல்றாங்க, பெற்றோர்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்க பெற்றெடுக்கவில்லை என்றால் உங்களை சமூகம் என்ன சொல்லும் சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் கொடுத்த குழந்தைய எப்படி ஆண்டவர் உகந்த குழந்தையாக நீங்கள் வளர்த்தெடுக்கிறீர்கள், அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும். இன்னைக்கு அறிவு கொடுத்துறீங்க. ஸ்கூலில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிடையாது, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்கூலு, டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கூட்டுவானா, ஃபாதர் அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, கராத்தே கிளாஸ் இருக்குது, டியூஷன் இருக்குது, டியூஷனில் எக்ஸாம் இருக்குது. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் உங்களுக்கு கொடுத்ததால் தான் நீங்கள் பெற்றோர்களாக மாறி இருக்கிறீர்கள். திருமுழுக்கின் பொழுது அந்த குழந்தையை அறிவோடு ஞானத்தோடு நாங்கள் வளர்த்தெடுப்போம் என்று கையில் என்ன பிடிச்சிட்டு இருந்தீங்க, மெழுகுத்தி பிடிச்சிட்டு இருந்தீங்க. மெழுகுத்தில் என்ன இருந்துச்சு, நெருப்பு இருந்துச்சு. நெருப்பு தொட்டா என்ன ஆகும், சுடுமா? கடவுளை தொடுவது என்பது நடக்காத காரியம். ஆனால் கடவுள் கொடுத்த பொக்கிஷத்தை எப்படி நீங்கள் கடவுளுக்கு உகந்த பொக்கிஷமாக நீங்கள் வளர்த்தெடுக்கிறீங்க. இன்னைக்கு நான் படித்தேன், ஆனால் பாஸ் ஆக முடியல. என் பையன் படித்து பாஸ் ஆகி மிராஸ்தராக மாறணும், இல்லையோ டாக்டராக மாறணும். ஏண்டா என் அப்பா அம்மா என்ன டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்க, நீ என்னடா ஆகணும்? நான் நல்லா வரைவேன் ஃபாதர், நல்ல ஆர்டிஸ்டாக வரணும். டே ஏன்டா அப்படி போகக்கூடாது? இல்லை, எங்கள் அப்பா அம்மா டாக்டர் தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை வளர்ந்தா என்னவா ஆகுவாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகுவாங்களா, அவங்க விரும்புகிற மாதிரி ஆகுவாங்களா? எது உண்மை? கடவுள் விரும்புவதை அவர்கள் வழியாக செய்வதற்காய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ கடவுளுடைய திரு இல்லத்துக்கு அவர்களை அழைத்து வருகின்ற பொழுதுதான் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அந்த அருளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பதற்கு சட்டிலேயே ஒன்றும் இல்லைடா, அகப்பில் ஏதாவது வருமா? ஆனால் நாம் 40 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு 200 மடங்கு பலன் கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோம். பலன் யாருக்கு மொத்தம் கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு மொத்தம் கொடுக்குறோமா? உடன் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் மொத்தம் தனியாக ஜெபிப்பது முக்கியமல்ல, மாறாக குடும்பமாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு தொபியா சாரால் தம்பதியர்கள் இருவரும் ஒன்றிணைந்து முழந்தால் படியிட்டு ஜெபித்தது போல நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கிற பொழுது எல்லா வித தடைகளாக இருந்தாலும் நீங்கப்படும். எவ்வாறு எசேக்கியா அரசன் ஆண்டவரிடம் பார்த்து அழுது புலம்பி மன்றாடியதால் என்ன கிடைச்சது? 15 ஆண்டுகள். 7 7 கூட்டினா எவ்வளோ? 14. கூட 1 15. எப்பொழுதும் ஆண்டவர் நிறைவை தான் நம்மளுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் நிறைவை நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது நம்முடைய உடலில் வாழ்க்கையில் எது இழந்தாலும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற பிள்ளைகளாக வாழ்கிற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இன்றைய நாளில் யோனா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1வது இறைவசனம். யோனா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது இறைவசனம். யோனா என்ன பண்ணாரு? அவரும் ஒரு இறைவாக்கினர் தான். என்ன சொல்றாரு? கடவுளே, நீங்க சொல்றபடி நடக்கவே மாட்டீங்க. முன்னாடி பார்த்தோம் அரசராகமம் 2வது புத்தகத்தில் எசேயா இறைவாக்கினர் என்ன பண்றாரு? எசேக்கியா அரசனுக்கு நீ இன்னைக்கு மடிந்து போவாய் என்று சொல்லுகிறார். ஆனால் 6வது வசனத்தில் கடவுள் உண்மையில இரக்கமாக இருக்கார்ப்பா, இன்னும் 15 ஆண்டுகள் உடைய வாழ்வுக்கு அதிகமாக கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இறைவாக்கினர் கடவுள் சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது நல்லதாக இருக்கட்டும், அது தீயதாக இருக்கட்டும், சாபத்தினுடைய விடுதலிருந்து நாம் முழுமையாய் மாறுவதற்கு கடவுள் சொல்வதை வாய்வழி சொல்லுகின்ற ஒரு நபராக இருக்கிறார். இறைவாக்கினர் அவராக பேசுவதில்லை. யார் சொல்வதை பேசுகிறார்? கடவுள் சொல்வதை பேசுகிறார். ஆனால் அது புரியாத யோனா இறைவாக்கினர் என்ன பண்ணுறாரு? அவர்
மூட்டை முடிச்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்கே போகிறாரு? கடலில் கப்பலில் ஏறி வேற எங்கேயோ ஓடுறாரு. போய் அழகாக கீழே கப்பல் கடையில் தூங்கி கொண்டு இருக்கிறார். மேலே எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யோனா ரொம்ப சுகமாக தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் கடவுள் அவரை தொடுக்கிற பொழுது, வாசிப்போம் முதல் வசனம், இரண்டாம் முறையாக பல நேரங்களில் நாம் முதல் முறையில் ஆண்டவரை சந்திக்கிற பொழுது பயந்து போயிடுவோம், விழுவிழுத்து போயிடுவோம். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஆண்டவருக்கு எதிராக போகிற வாழ்க்கை உண்டு. அதுதான் யோனாவுடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கை. பல நேரங்களில் நாம் நல்லதை செய்கிற பொழுது அடுத்தவன் திட்டான், ஃபாதர் நான் நல்லதாக செஞ்சேன், அடுத்தவன் திட்டுறான், அங்கே ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் கடந்தான், போனேன் உதவி பண்ணலான்னு போனேன், என்னையும் போலீஸ் கூட்டு போயிடுச்சு அப்படின்னு பல நேரங்களில் நல்லது செய்கிற பொழுது, நன்மையானது செய்கிற பொழுது இது போல் நீங்கள் பல கதைகள் வச்சுருப்பீங்க, பல உண்மைகள் வச்சுருப்பீங்க, பல யதார்த்தங்கள் வச்சுருப்பீங்க, வாழ்க்கை அனுபவங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் முதல் முறையோடு நின்று விடுவதற்காக அல்ல, நல்லதை செய்வதற்கு, கடவுளை சந்திப்பதற்கு முதல் முறையாக சந்தித்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கடக்கலை அப்படி என்று துயரப்படுவதற்கு பதிலாக இரண்டாவது முறையாக ஆண்டவர் அவரை, யாரை? யோனாவை சந்திக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்கு உள்ளோருக்கு அறிவி என்றார். இரண்டாம் முறை கடவுள் போய் சொல்லுகிற செய்தி, முதல் முறையும் அதை செய்தான் சொன்னார், நினைவே பட்டத்துக்கு போங்கன்னு சொன்னார். இரண்டாம் முறை சொல்லுகிற பொழுது அழுத்தம் திருத்தமாக நாம் கேட்கிற அளவுக்கு. தொடர்ந்து வாசிப்போம். யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினைவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர், அதை கடக்க 3 நாள் ஆகும். எத்தனை நாள் ஆகுது? 3. விவிலியத்தில் 3 என்பது ஒரு முழுமையை சுட்டி காட்டுகிறது. 3 என்பது முழுமையின் ஆசீர்வாதத்தை சுட்டி காட்டுகிறது. அப்பனா எத்தனை நாள் நடந்தாலும் அங்கு அந்த நினைவே பட்டணத்தை நடந்து கொண்டே இருக்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். என்ன சொல்றாரு? இன்னும் 40 நாள்ல நினிவே பட்டணம் அழிந்து போகும். தொடர்ந்து வாசிப்போம். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். யோனா சொன்னாரு, அதனால நாங்க பண்ணல. கடவுளுடைய வார்த்தை யோனா வழியாக சொல்லப்படுகிற பொழுது அங்கு கடவுள் எங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பினார்கள். அதனால என்ன பண்றாங்க? அந்த மக்கள் அனைவரும் நோன்பு இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு. முதல்ல செய்தி யாரு கிடைக்குது? மக்களுக்கு, உங்களுக்கு. பின்னாடி தான் அரசனும் கிடைக்குது. அப்ப நாமெல்லாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். இதோ இயேசு, குழந்தை இயேசுடைய பிறப்பு யாருக்கு முதல் கிடைச்சது? இடையர்களுக்கு கிடைச்சது, சாமானியர்களுக்கு கிடைச்சது. நாமெல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவர்களாய் நாம் ஆண்டவருடைய திருவுள்ளத்தில் இருக்கிற பொழுது கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார். கடவுள் நம்மை எப்பொழுதும் நம்மோடு உறவாட காத்து கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் மேலது தான் வரணும், நல்ல செய்தி கிடையாது. நல்ல செய்தி நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் கொடுப்பதற்கு நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே முதலில் மனம் மாறியவர்கள் சாமானியர்கள். நாம எப்படி சாமானியர்களாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிடித்தமான மக்களாக இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து வாசிப்போம். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடையை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது: எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டு ஒழிக்க வேண்டும். முதலில் நோன்பு இருக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். மூன்றாவது என்ன? அனைத்து விதமான தீய செயல்களையும் முழுமையாய் கலைந்து விட வேண்டும். நாம் செபிக்கின்ற பொழுது
ஜெபத்தினுடைய வல்லமை. சீடர்கள் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எல்லா நோய்களையும் எல்லா பேய்களையும் ஓட்டுகின்றோம் ஆண்டவரே, ஆனால் ஒன்று மாத்திரம் நடக்க மாட்டேங்குது. உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, இந்த பேய் நோன்பினால் ஒழிய இறைவேண்டலாலும். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஜெபம் என்பது கேட்பது மட்டுமல்ல, இது ஒன்வே டிராஃபிக் கிடையாது, இது ஒன்வே கிடையாது. மாறாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானித்து இறைவனுக்காய் என்ன சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஜெபத்தை எப்படி அர்ப்பணமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், எப்படி நான் நோன்பு இருக்கிறேனா, எப்படி நோன்பு இருக்கிறது. சாப்பிடாமல் இருக்கிறது நோன்பு கிடையாது, தண்ணீர் குடிக்காமல் இருப்பது நோன்பு கிடையாது. பேசாமல் இருப்பதும், தேவையில்லாததை மனதில் எண்ணாமல் இருப்பதும், பேசாமல் இருப்பதும், அடுத்தவங்களோட தேவையில்லாமல் பேசாமல் இருக்கும். பணங்களை எப்போ போனாலும் அந்த நாலு எழுத்து வார்த்தை வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னது, ஏபிசிடி போல் அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஒரு சென்டென்ஸ் பேசினா போதும், உடனே அந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை, கெட்ட வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைகள் எப்படி நாம் முழுமையாய் கடந்து செல்வது? இறைவன் நம்மை கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறார். முதலில் நாம் நோன்பில் எப்படி நோன்பு பார்க்குற பொழுது நம்முடைய அலைபேசியை தேவையில்லாத நேரங்களை எல்லாம் நாம் குறைத்து விட்டு ஆண்டவருக்கான நேரமாக நாம் எப்படி தியாகம் செய்ய இருக்கிறோம். முதலில் நோன்பு, இரண்டாவது இறைவேண்டல், ஜெபிப்பது என்பது கேட்பது மட்டுமல்ல, ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவரை புகழ்வது. திருப்பாடல் 150 அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறது. மூன்றாவது பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மாறுபட வேண்டும். இதோ நான் ஜெபிப்பதன் மூலமாக மட்டுமல்ல, நான் பழைய வாழ்க்கை, என் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது விடுதலை இருக்கிறதா என்று பார்க்க இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். 3வது அதிகாரம் 10வது இறைவசனம். கடவுள் என்ன பண்றாரு? அவர்கள் செய்த அனைத்தையும் பார்க்கிறாரு. என்னது, அவங்க செய்த தப்பெல்லாம் பார்க்கிறாரா? இல்ல, அவங்க செய்த ஒவ்வொரு தியாகம் நிறைந்த காரியத்தையும் முழுமையான மன வருத்துதலையும் பார்க்கிறார். பல நேரங்களில் நம்முடைய மன வருத்தம் எப்படி இருக்கணும்னா, பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கை யூ டர்ன் போட்டு அப்படி போவோம். வீட்டிலேருந்து வந்தோம், திரும்பி யூ டர்ன் போட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி. யாருடைய வீட்டிலேருந்து வரோம்? ஏசப்பாவுடைய வீட்டிலேருந்து வந்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது யாருடைய வீட்டிலேருந்து வந்தோம்? ஏசப்பாவுடைய வீட்டிலேருந்து வந்திருக்கிறோம். நம்ம ஏசப்பாவுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். எவ்வாறு எம்மாவோஸ் சீடர்களை அழைத்த போது எம்மாவோஸ் சீடர்கள் எங்கே போனாங்க? லூக்கா எழுதின நற்செய்தி 24வது அதிகாரம் 18வது இறைவசனம் படிங்க. 18. அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் இப்ப எத்தனை பேர் போனாங்க? 2 பேர். நீங்க பைபிளில் எவ்வளவுதான் படிச்சாலும் ஒருத்தருடைய பேர் தான் இருக்குது. யாருடைய பேர் தான் இருக்குது? கிளியோப்பா என்கின்ற அவருடைய பேர் தான் இருக்குது. இன்னொரு யாரு? நீங்க தாங்க. நாம் ஒவ்வொருவரும் அந்த ஒரு சீடராக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாமெல்லாம் பல ஆண்டுகளாக கத்தோலிக்கர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை வாசித்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய வல்லமையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிற மத சகோதரி என்னிடம் சொல்கிறாங்க, எனக்கு இயேசு பற்றி தெரியாது, நான் சிஸ்டர்ஸ் நடத்துகிற ஹாஸ்டலில் இருக்கிறேன். அப்போ தான் இயேசுனுடைய இரக்கம்னா என்னன்னு தெரியுது, இயேசுனுடைய கிருபைனா என்னன்னு தெரியுது. இடையில் வளர்ந்த ஒரு சகோதரி என்னிடம் சொன்ன ஒரு அனுபவ செய்தி. நாம் சிறு வயதிலிருந்து இயேசுனுடைய பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தையை, மறைக்கல்வியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் பல நேரங்களில் இயேசுவை காணாமல் போய்கொண்டே இருக்கிறோம். நம்ம கூட வர்றது ஏசப்பான்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறோம். எவ்வாறு கிளியோப்பா என்கின்ற நபரை பற்றி சொல்லப்படுகின்ற விவிலிய வார்த்தை நபர் இன்னொருவர் யார் என்று சொல்லப்படவில்லை. இன்னொரு யார் என்றால் நாம் தான். நாம் இன்னும் ஆழத்திற்கு, இன்னும் நம்முடைய விசுவாச ஆழத்துக்கு செல்ல அழைக்கப்படுகின்றோம். எங்கு பழைய ஏற்பாட்டில் நோவா என்ன பண்றாரு? ஒரு
பேழையே செய்கிறாரு. எங்க செய்கிறாரு? கட்டாந்தரையில் செய்கிறாரு. கடல்ல செய்யல, கட்டாந்தரையில் செய்கிறாரு. அது செய்ய சொன்னது யாரு? கடவுள். கடவுள் சொல்வதை அப்படியே கீழ்ப்படுகின்ற பொழுது பல நேரங்களில் அது நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு அது ஒவ்வாத மாதிரி இருக்கும். யாருக்காவது அறிவு இருக்குமா? போய் கப்பலை போய் தரையில் போய் கெட்ட முடியுமா? கெட்டினா அதை பயன் இருக்குதா? எதையும் கேட்கல. ஆபிரகாமை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், இதோ நீ இந்த இடத்திலிருந்து செல். அந்த இடம் பேர் என்ன? ஊர் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திலிருந்து வெளியே போ. உனக்கு இடம் கொடுப்பேன், பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். எங்க எனக்கு இந்த ஊரை தவிர வேற ஊரே தெரியாது. ஆனால் ஆபிரகாம் கடவுளை நம்பினார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நம்புகிற பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதிசயமாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் கரங்களை குவித்துக் கொள்வோம். எவ்வாறு நம்முடைய இரண்டு கரங்களும் ஒன்றிணைவது போல நம்முடைய மனம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம் சொல் செயல் அனைத்தும் ஒன்றிணைய உருக்கமாய் செபித்திடுவோம். எவ்வாறு திருப்பாடல் 107:20 வார்த்தையை நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதாக, திடப்படுத்துவதாக, ஆசீர்வதிக்கின்ற அருளாக மாறுவதைப் போல நாம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களாக பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளில் இறைவன் நம்மை தோபித்து சாரால் தம்பதியர்கள் வழியாக செபிக்கின்ற பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றார். இதோ எசேக்கியா அரசன் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க, நம்முடைய வாழ்வை ஆயுளை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறார். யோனா இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் சொல்லுவதை, ஆண்டவர் பேசுவதை, ஆண்டவர் எடுத்துரைப்பதை எடுத்து உரைக்கின்ற தாயாக, தந்தையாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றார். நாம் ஆண்டவருடைய திருசன்னிதானத்தில் செபிக்கிற வேளையில் ஆண்டவர் விரும்புவதை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தவும், ஆண்டவர் எண்ணுவதை என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் கொள்ளவும் உருக்கமாய் செபித்திடுவோம். ஆண்டவரே, நீரே பெரியவராய், நீரே ஆசீர்வாதமாய், நீரே அருளாய் இருக்கிற வேளைகளே உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக என்று வாக்குத்தம் சொல்வது போல என்னுடைய திட்டங்களை எல்லாம் தேவனே நீர் நிறைவேற்ற உம்முடைய திட்டத்தின்படி நான் வாழ தேவையானவர்களை கொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை வழிகாட்டும் ஆண்டவரே, என்னை ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை புகழ்ந்திடுவோம். வழிகாட்டும் என் தெய்வமே, என்னையெல்லாம் வழிகாட்டி ஆசீர்வாதமாய் கூட்டிச் செல்லும் ஆண்டவரே என்று இந்த பாடல் வரிகளோடு நம்முடைய இந்த இறைவார்த்தை பகிர்வை சமர்ப்பிப்போம். ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு மன்றாடுவோம். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என்